ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியலில் நம்ம ஃபோட்டோஷாப்க்கான பிஎஸ்டி ஃபைல்ஸ் வந்து எந்த வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே photoshopcopana.com சர்ச் கொடுங்க. பாருங்கள், இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிஎஸ்டி ஃபைல் மட்டும் இல்லை, பிஎன்ஜி ஃபைல்ஸ் இருக்குது, ஜேபிஜி ஃபைல்ஸ் இருக்குது, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது. பாருங்கள், நிறைய பேஜஸ் இருக்குது. 546 பேஜஸ் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் ஃப்ரம் அவர் வெப்சைட் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மெயில் ஐடி கொடுத்து நேம் கொடுத்துட்டு சைன்அப் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ உங்கள் வெப்சைட்டில் வந்து ஆட் பிளாக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்காது. இப்போ உங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பிஎஸ்டி ஃபைல்ஸ் இருக்குது, பிஎஸ்டி பிஎன்ஜி அந்த மாதிரி என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்குன்ட்டு கேட்டகரி வைஸ் இருக்குது உங்களுக்கு. பாருங்கள், பேக்ரவுண்ட், கேலண்டர், பிஎஸ்டி ஃபைல்ஸ், கிளிப் ஆர்ட், பிஎன்ஜி, ஃபோட்டோஷாப் ஆட்-ஆன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஃபோட்டோஷாப் ஆட்-ஆன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு கிரேடியன்ட் அதேமாரி ப்ரஷஸ் எல்லாம் இருக்குது. ஃபோட்டோஷாப் ப்ரஷஸ் வந்து பாருங்கள், ஃப்ரேம் ப்ரஷஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த வெப்சைட்டில். இப்போ நீங்கள் இங்கே சர்ச் கொடுத்து கூட பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான பிஎஸ்டி ஃபைல்ஸ் தேவைன்னா எந்த ஃபைல் தேவையோ அதை நீங்கள் சர்ச் கொடுத்து பார்க்கலாம். இப்போ நான் ட்ரெஸ் பிஎஸ்டி கொடுத்தா பாருங்கள், உமன் ட்ரெஸ்ஸஸ், மென் ட்ரெஸ், கிட்ஸ் ட்ரெஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சதோ அந்த ட்ரெஸ், அந்த பிஎஸ்டி ஃபைல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் இமேஜ் எடிட்டர் இருக்குது. இதுலேயும் நீங்கள் எடிட் பண்ண முடியும். ஆன்லைன் இமேஜ் எடிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. க்ராப், ரொட்டேட், ரீசைஸ், ரவுண்ட் அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணலாம். ஷேப்ஸு, ஃபில்டர்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை எப்படி ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிருக்கு. இது எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பிஎஸ்டி ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகும். பாருங்கள், உங்களுக்கு லேயர் பை லேயர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ எல்லா லேயரும் ஹைடாக இருக்குது. நம்ம 1 by 1 அன்ஹைட் பண்ணலாம். பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃப்ரேம் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கும் செகண்ட் ஃப்ரேமுக்கு கீழே தான் நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற லேயர் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணால் இந்த ஃப்ரேம்க்கு கீழே ஆட் ஆகும். இப்போ நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைல் போய் ப்ளேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் சைஸு, பொசிஷன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஃபோட்டோ நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி ஈஸியாக உங்கள் ஃபோட்டோஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ மற்ற லேயர்ஸ் வந்து நான் அன்ஹைட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு
ஃபோட்டோ ஃப்ரேமில் உங்கள் ஃபோட்டோஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே பேக்ரவுண்டு பிஎஸ்டியில் எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த வந்து பேக்ரவுண்ட் ஃபைல்ஸு. இப்போ ஆட்டம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் எல்லா லேயரும் அன்ஹைட் பண்ணுறேன். இப்போ நம்ம இமேஜ் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட சைஸில் போய்ட்டு ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணும்போது உங்கள் ஃபோட்டோவோட ரெசல்யூஷன் வந்து 300 இருந்தால் தான் பேக்ரவுண்டோட அது செட் ஆகும். இப்போ அதே மாதிரி நான் வேறொரு ஃபைல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபைலில் போய் நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளேஸ் கொடுக்கலாம். ஸோ இதை பொசிஷன் நல்லா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பேக்ரவுண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃபோட்டோஸ் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.